ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது கூகுள் குரோம் ப்ரௌசர். நாம அனைவருமே இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல வந்து யூஸ் பண்ற ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ப்ரௌசரா தான் இருக்கும். ஸோ இந்த கூகுள் குரோம் ப்ரௌசர்ல மறைஞ்சிருக்கிற சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்களை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் டெக் பூம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் பூம். ஃபர்ஸ்ட் ட்ரிக். இப்போ என் பக்கத்தில் ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கும். பட் அது எங்க வாங்கலாம், எங்க கிடைக்கும், அதோட பேர் என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்து இந்த கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து அந்த ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல இந்த சர்ச் பார்ல பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கேமரா ஐக்கன் இருக்கும். அந்த கேமரா ஐக்கனை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க கிளிக் பண்ணி அந்த மேல சர்ச் வித் ஒரு கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். டேப் தி ஷட்டர் பட்டன் டு சர்ச் அப்படின்னு காட்டும். இங்க நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து பண்ண வேண்டியது எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்க எடுக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இது எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வெப்சைட்டுகள் எல்லாமே நமக்கு வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதோட நேமும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ். நீங்க இப்போ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க. அங்க உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை நீங்க பார்க்குறீங்கன்னு வைங்களேன். அந்த பொருளை நீங்க வாங்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்கும். ஸோ பல லாங்குவேஜில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க வாங்க நினைக்கும் போது அதை உங்களுடைய லாங்குவேஜில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஈஸியா இதே கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதே கேமரா ஐக்கன், அதாவது அந்த கூகுள் குரோம் ப்ரௌசருக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ச் பார்ல இருக்கிற அந்த கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே நீங்க அந்த சர்ச் வித் ஒரு கேமரா அப்படிங்கிறது மேல வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்டோ அதை நீங்க ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணி நீங்க வந்து அந்த பக்கத்துல டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேட் ஐக்கனுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு தெரியும். ஸோ அது மூலமா நீங்க படிச்சு பார்த்துட்டு அந்த பொருளை உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத பற்றி நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து அன்றாட வாழ்வில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்களா, கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்லயும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் பார்ப்போம். சிம்பிளா நம்மளுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணோம்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நியூஸ் அப்டேட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். பட் நம்மளுடைய கூகுள் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு பிடித்த ஒரு வெப்சைட்டே வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. அப்போ எடிட் ஹோம் பேஜ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து குரோம் ஹோம் பேஜ் அப்படின்னு தான் இருக்கும். அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறதுக்காக கீழே என்டர் கஸ்டம் வெப் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடித்தமான வெப்சைட் எது உங்களுக்கு வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது வரணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா மறுபடி நம்ம வந்து கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகி வந்து நிற்கும். ஸோ இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு யூடியூப் தமிழ் டெக் பூம் யூடியூப் சேனல்லே நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக இதிலே அந்த அட்ரஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தாலே போதும். ஸோ நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணும்போது நம்ம சேனலை ஈஸியாக பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் அடுத்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்ட ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளும் வந்து நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச் பார்ல வந்து நம்ம அட்ரஸ் பார் போட்டு நம்ம வந்து வெப்சைட்டை டைப் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். பட் நமக்கு இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான அந்த வெப்சைட் நேமோ டைப் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்படி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக கூகுள் க்ரோம் ப்ரௌசர்ல எல்லாம் போய் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஹோம் ஸ்க்ரீன்லே அதோட ஐக்கன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், வெப்சைட்டுக்குள்ளே ஈஸியாக லாகின் பண்ணலாம். ரொம்ப முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னா, அந்த டிப்ஸ் எப்பவுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ நிறைய நீங்க வாசிச்சிருப்பீங்க. நிறைய நியூஸ்ல எல்லாம் வரும். ஹேக்கர்ஸ் நிறைய பேரோட யூசர் நேம் அதே மாதிரி பாஸ்வேர்டு எல்லாமே இன்டர்நெட்ல லீக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளுடைய யூசர் நேம் அதோட பாஸ்வேர்டு எல்லாம் இன்டர்நெட்ல பிரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூகுள் குரோம் நமக்கு ஒரு ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க நம்மளுடைய பாஸ்வேர்டும் அதே மாதிரி ஹேக்கர்ஸ் பிரீச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்மளுடைய பாஸ்வேர்டு ஹேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பா நாம நம்மளுடைய பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுமே ரைட் சைடில் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக்அப் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா செக் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு நெட்லி பிரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இதில் நம்மளுடைய பாஸ்வேர்டு எல்லாம் லீக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு எப்போவுமே சேஃப். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியலாம், ஒரு சிலர் பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், தெரிந்து யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இனிமேல் இந்த ட்ரிக்ஸுகளை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது டெக் தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் கைகளில். நன்றி.